கருவாடு தலையா ஏண்டா தொப்பையிலையா குத்துற நீ? மன்னிச்சிங்க, நான் மேலதான் குத்துறேன். குத்தி விட்டு மேல என்ன கீழே என்னடா? சொந்த வீட்லயே திருடுற அளவுக்கு உங்களுக்கு என்னங்க வந்தது? என்னதான் தலைமுறை விஷயமா இருந்தாலும் சொந்த வீட்டுல கை வைக்கிறது. போடா, நீதான 3 ரூபாய் கேட்ட. சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல, அவருக்கு கருப்பு பெட்டிட்டு போய் நாத்துல பிச்சை எடுத்து ஒரு வேண்டுதலாம். என்ன ஆண்டி இந்த வயசுல வாந்தியா? இவ்வளவு பெரிய பிள்ளைய வச்சுக்கிட்டு சாய் வாந்தி அங்க வெளியே. என்னாச்சு? என்னமாச்சு? என்னமாச்சு? என்னமாச்சு இந்து? என்னைய மச மசம் உட்காந்துட்டு பஞ்சாயத்து ஆரம்பிக்க வேண்டியதானே? பஞ்சாயத்து பண்ற மாமா வீட்டுல பிரச்சனை யோசிக்கிறீங்களா? ஆரம்பிக்கிறோம். என்ன தலைவரே, பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாங்களா? குடும்பமே பஞ்சாயத்து வந்ததுக்கு அப்புறம் தலைவன் என்ன தொண்டை என்ன? ஆரம்பிங்க. ஆரம்பிங்கன்னு மொட்டையா சொன்னா எப்படி? 10 பேர் கூடி இருக்கிற பஞ்சாயத்து தலைமையில பிரச்சனை என்னன்னு சொன்னா தானே முடிவெடுக்க முடியும். அவர் எப்படியே சொல்லுவாரு? இல்ல மனுஷன் சொல்ற நிலைமையில தான் இருக்காரா? அக்கம் பக்கத்துல அரச பரசெல்லாம் கேட்டதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. உண்மைன்னா உண்மைன்னு சொல்ல போறாரு, இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறாரு. டேய் சொல்ற. அது எப்படிங்க சொல்றது? சொல்றதுக்கே நாக்கு கூசுது. சம்பந்தப்பட்ட ஆளே இங்க குத்துக்கலாட்ட உட்காந்துருக்காரு, உனக்கு ஏன்டா நாக்கு கூசுது? மனுஷன் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால தலை குனிஞ்சு நிக்கிறாரு, அதுக்காக நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி பேசலாமா மலசாமி? என்னதான் இருந்தாலும் மாமா மச்சான் உறவு விட்டு போகுமா என்ன? ஆமாமா, இத்தனை நாள் மாமா மச்சான் உறவுல குடும்பம் நடந்துட்டு இருந்துச்சு. ஏய் எடுத்து சொல்றா. அவரு பொண்ணு யாரோ ஒரு பையனோட 3 மாசம் முழுகாம இருக்குன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது வாஸ்தவம் தானா? அவரையும் கேக்குறீங்க? பாதிக்கப்பட்டவன் நிக்கிறாள், அவளை கேளுங்க, அவளுக்கு தெரியும் யாரு எவருன்னு. என்னமா நீ கெட்டு போனது உண்மையா? அப்படின்னா காரணம் யாரு? யாருமா? சொல்லுமா, யாரு சொல்லுமா. இதுக்கு மேல நீ மௌனமா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. பயப்படாம சொல்லு, அவன் யாராவது கட்டி வைக்கிறேன். இப்ப என்ன வெட்டணும்? அவ்வளவுதானே? வெட்டுங்க. வெட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் உங்க புள்ளன்றத நம்புறீங்களா? அப்படி இருக்கும்போது நான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பேன். அவன் சொன்னது அந்த ஊர் உலகமே நம்பலாம், ஆனா நீங்க நம்பலாமா? வெறுப்பேற்றதுக்காக இந்து கூட சேர்ந்து சும்மா கலாடா பண்ணிருப்பேனே தவிர சத்தியமா என் மனசுல எந்த விதமான தப்பான எண்ணமும் கிடையாதுப்பா. அவன் தங்கச்சிப்பா. அப்புறம் ஏன்டா பஞ்சாயத்துல உண்மையை சொல்லாம உம்முன்னு இருந்த? பஞ்சாயத்துல இதை நான் சொல்லியிருந்தா என் அப்பா என்ன ஊருக்கே தெரிஞ்சிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் அவளை வெட்டிடுறேன். இல்லங்க, வெட்டிட்டா போன கௌரவம் திரும்பி வந்துருமா? இப்படிதான் அவசரப்பட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கு இன்னும் விமோசனம் கிடைக்கல. நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தி கவலைப்படாம 10 பேருக்கு முன்னாடி நான் பஞ்சாயத்துல கையை காமிச்சவ நிச்சயமா உங்க அடிவாதிகளாம் பயந்து உண்மையை சொல்ல மாட்டான். அவளை அவ போக்கிலே விட்டுதான் பிடிக்கணும், அப்பதான் உண்மையை வர வைக்க முடியும். எப்படா வரவழைக்கிறது? ஆண்டி, அந்த கோழி குழம்பு அப்படி கொஞ்சம் தள்ளி விடுங்க. தள்ளி விட்டா கவுந்துருண்டா, ஊத்தி சாப்பிடணும். உன்னை வச்சுக்கிட்டு எதுவுமே சாப்பிட முடியாதுப்பா மாப்பிள. ஆமா, நீ ஏன் பொட்ட மட்டும் முடிச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியதானே? ஏண்டா கேட்க மாட்டேன், இதுவும் கேப்ப, இதுக்கு மேலேயும் கேப்ப. ஏண்டா இந்த வெட்டி வெட்டுறீங்களே, வெட்டுப்பட்ட கையோட கட்டு போட்டுருக்கேன், நான் எப்படி சாப்பிடுன்னு யோசிச்சீங்களா? எல்லாம் பகவான் செயல் மாப்பிள. அவன் கை கட்டினது வாய் கட்டாதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு கைய கட்டினால வாய் கட்டல. அவளை ஏத்தமா? நான் சாபம் விட்டேன், ஜீரணமாவாது, வயிறு வலிக்கும். கற்பகம், மாப்பிள்ள கையில வெட்டுப்பட்டு சாப்பிட முடியாம தவச்சுக்கிட்டு இருக்கல, என்ன ஏதுன்னு கேளு. அவருக்கு சாப்பிட முடியாது, நான் என்ன பண்றது? ஊட்டியா விட முடியும்? ஆண்டி, நீங்க வேணா ஊட்டி விடுங்களேன். போங்க மாப்பிள்ள, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், ஏன் முன்னாடி கூட இவ்வளவு வெக்கப்பட்டது இல்ல? ஆண்டி, உங்களுக்கு வெக்கமா இருந்தா இந்து அனுப்புங்களேன். அதானே, நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு, இன்னும் என்ன? அவளை கூட்டிட்டு வா, ஊட்டி விட்டோம். ஏங்க ஊட்டி விட்டுருவான்னு நினைக்கிறீங்க? அதான் ஊட்டி விட்டுட்டா அதுவும் தெரியல. இதுக்கு எதுக்கு கேப்பானே? போ இந்து, போமா போ. மாப்பிள்ளை
ஊட்டி விடுமா பாவம்ல. ஊட்டுமா பாவம் பாரு ஊட்டு. ஊட்டி விடுமா. அடே அப்பன் சொல்லி ஞானப்படத்துக்காக இந்த உலகத்துக்கே சுத்தி வந்தாரு முருகன். இப்ப நீ சொல்லி அந்த டைரிக்காகவும் உங்க அப்பனுக்காகவும் தமிழ்நாடு பூரா சுத்தி வந்துட்டேன். உங்க அப்பனும் கிடைச்ச பாடில்ல, அந்த டைரியும் கிடைச்ச பாடில்ல. என்னடா ஆச்சு? அடாடா பாஸ், புராணத்தையும் கலிகாலத்தையும் நீங்க இணைச்சு பேசுனீங்கல்ல, அதை கேட்டதும் வண்டிக்கே புல்லு அரிச்சிச்சு பாஸ். இறங்கி என்னன்னு பாரு. சரி பாஸ். சீக்கிரம் போட. ஐயோ வண்டி தீப்பிடிச்சு பாஸ், வெடிக்க போகுது பாஸ். வந்துரு பாஸ், ஓடுங்க பாஸ். யோ யோ கார்கிட்ட போகாதயா, தீ பிடிச்சிருச்சு, வெடிச்சிட போகுது. வண்டி தீ பிடிச்சிக்கிச்சா? அட அறிவிட்டவங்களா, ரேடியேட்டர் பாய அடிச்சு தண்ணி ஊத்துங்கடா. கார் வச்சிருக்கிற இவனுக்கு தெரியல, மாட்டு வண்டி வச்சிருக்கிற எனக்கு தெரியுது. ஏய் ஆண்டவா, பணம் இருக்கிற இடத்துல அறிவு இல்ல, அறிவு இருக்கிற இடத்துல பணம் இல்ல. இதுவும் திருவிளையாடல் தான். ஏய் இத பத்தி மெக்கானிக் ஒண்ணுமே சொல்ல பாஸ். சொல்லாம செய்யறவன் மட்டும் புத்திசாலி இல்ல, சொல்லாம தெரிஞ்சுக்கிறவன் தான் புத்திசாலி. போடா மண்டு, தண்ணி கொண்டு வந்து ஊத்துற. ஐ தேங்கா. ஏய் இங்க வா, இப்படி வந்து உக்காரு. அப்பனே பிள்ளையாரப்பா, எப்படியாவது அந்த டைரியும் இவங்க அப்பனும் எங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நீ இருக்கிற பிள்ளையார் பட்டிக்கே வந்து 1008 தேங்காய் வேணாலும் உனக்கு உடைச்சிடுறேன்பா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இப்ப என்னமோ சொன்னீங்க, என்ன அது? அந்த டைரியும் உங்க அப்பனும் கிடைச்சிட்டா 1008 தேங்காய் உடைப்பேன்னு சொல்ற. ஆஹா இல்ல, வேற ஏதோ சொன்னா மாமா, ஏதோ பட்டின்னு. பிள்ளையார் பட்டியா? என்னது? அதான் என்ன? எங்க அப்பா ஊரு பிள்ளையார் பட்டி. ஏண்டா நாய்களா, பிள்ளையார் பட்டி பேரை ஏண்டா லிஸ்ட்ல கேட்கல? லிஸ்ட் எழுதியிருக்கான் பாஸ், இந்த பாருங்க பாஸ். பிள்ளையார் பட்டி விநாயகர் துணை எழுதியிருக்கான் பாஸ். யார் பேருக்குமா? ஆத்தா பேருக்கு பண்ணுங்க. நிறுத்துங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல? அன்னைக்கு பஞ்சாயத்துல முடிவு எடுத்தப்ப எல்லாரும் ஆமா ஆமான்னு தலையாட்டினீங்கல்ல, சொல்லுங்க. இன்னைக்கு இந்த தட்டு கட்ட குடும்பத்துல தட்டை வாங்கி ஐயர் பூஜை பண்ண போறான், எல்லாரும் தரங்கட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வைக்கவா இல்ல? டேய் புரா, யார் பேர் கரெக்ஷன் பண்றது? ஆத்தா பேருக்கு. ஐயரே, இந்த ஆத்தா இல்ல, எங்க ஆத்தா பேருக்கு. மலைச்சாமி, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லதா இல்ல, எனக்கு புரியுது. என்ன பண்றது? நேத்து வரைக்கும் நீ செஞ்சது மட்டும் எனக்கு நல்லா இருந்துச்சா? நான் போறதுக்குல நேரம் நினைச்சிட்டு போவியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. திசை மாதிரி அடிச்ச காத்துல கோபுரத்துல ஓட்டிட்ட எச்சல நீ. இன்னொரு காத்தடிச்சா திரும்ப குப்பமேட்டுக்க போயிடுவ, ஜாக்கிரதை. ஐயோ யாருமே காணாமே, என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா? நிறுத்து நிறுத்து, வண்டி நிறுத்து. இறங்குடா. எதுக்கு போது? இறங்குங்கடா. எங்கடா பாண்டியனை காணமடா? போய் தேடுங்கடா, பண்டார பாருங்க. அடியில பாக்குறேன். அவன் பயங்கர நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான் பாத்தியா? என்னது தப்பிச்சுட்டேனா? தப்பிச்சு கூட போலாமா? ஐயா நீங்க ஒழிஞ்சுக்கிட்டா யாருமே பார்க்க மாட்டாங்க. பாஸ், எங்க தெரியும் அவனை காணோம். எங்கடா போயிடுவாங்க? எங்க இல்ல
நந்தினி நந்தினி கதவை தர. முதல்ல நான் சொல்றது நம்பு. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நந்தினி ஏய் இந்த பாரு, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம என் மேல கோபப்பட்ட அர்த்தம்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அட, நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் என் மேல வரலையா? வாயை திறந்து சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. உன் மூஞ்சிய பார்க்க எனக்கு பிடிக்கல. முதல்ல எடுத்து காலி பண்ணு. ஆஹா, முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு சொல்றது நம்புற? உன்னை உயிர் உயிரா காதலிக்கிற நான் சொல்றது நம்ப மாட்டேன்ல? எப்ப என் மூஞ்சி பார்க்க உனக்கு பிடிக்கலையோ, இதுக்கப்புறம் நான் இங்கிருந்து பிரயோஜனம் இல்லை. நான் செத்த பிறகு என்ன பத்தி தெரிஞ்சுக்க. ஓ